கடைசி 2 நாளாவே போராட்டங்கள் வந்து பயங்கரமா மாறிக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த சட்டம் வந்து நடக்குமா, மாநில அரசால் ஏற்பட சட்டம் ஏற்றுக்க முடியாது, மத்திய அரசால் ஏற்பட சட்டத்தை ஏற்றுக்கணும்னு சொல்லப்படுறாங்க. இந்த நிலைமையில இந்த இடத்துல மாநில அரசு ஏற்று சட்டத்தை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு, எந்த அளவுக்கு சொல்றீங்க? இல்லைங்க, இது வந்து முழுக்க முழுக்க பிஆர் ஐயாவும் சேனாதிபதியினரும் டெல்லியில் போய் எல்லாம் சந்தித்து கொண்டு வந்து எனக்கு இன்றைக்கி மத்தியானம் சொன்ன விஷயம் உட்காந்து சந்திக்கிறப்ப இந்த விஷயங்கள் இந்த சட்டங்கள் இருக்குது, கண்டிப்பாக இந்த சட்டத்தை வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த போராட்டத்தில் ஜெயிச்சிட்டோம். முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்தாச்சு, மத்திய இதுவும் பிரதம மந்திரியும் சொல்லிட்டாரு, மாநில அரசு என்ன சொல்லுதோ அதை நாங்கள் வந்து உடன் இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த சட்டத்தில் கை வைக்க, ஜல்லிக்கட்டில் கை வைக்க இனி வாய்ப்பு இல்லை, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறத இன்றைக்கி மத்தியானம் சொல்லிட்டாங்க. என்னோட பயமெல்லாம் என்னென்னா, இந்த போராட்டங்களும் வேறு பக்கம் மாறிடக்கூடாது, ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்று விட்டோம், தொடர்ந்து தமிழர்கள், தமிழக இளைஞர்கள் மற்ற பிரச்சனைகளுக்காக போராடிட்டே இருக்கணும். இல்லை, ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்று முழுசாக கூட சொல்லலை. ஏன்னா அவர் பேசிட்டு சொன்னார் சட்ட வரைவு 2 நாள் இருக்குது, அது 2 நாள் கழிச்சு தான் சட்டமாக மாறும், அந்த வரைவை பார்த்துட்டு அதனால் டிசைட் பண்ணணும்னு சொன்னாங்க. அது வரைக்கும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபடலாமா? அது போராட்டக்காரர்கள், அதாவது எந்தெந்த மாணவர்கள் தனிப்பட்ட முறையில் என்னென்ன டிசைட் பண்ணுறாங்களோ தான். இது நான் சொல்லியோ இல்லை ஐயா சொல்லியோ யார் சொல்லியும் இது கூட்டம் கிடையாது. மாணவர்களும் இளைஞர்களும் அவங்களோட உரிமை வேணும்னு அவங்க கூடியிருக்காங்க. இப்போ அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். நான் வந்து ஐயா சொன்னதுனால நான் நம்புகிறேன். அதாவது என்னென்னா, எல்லாமே முடிஞ்சது தம்பி, அவ்வளோதான், நம்ம வெற்றி பெற்று விட்டோம், ஐயா சொன்னார், நான் நம்புகிறேன். மாணவர்கள் முழுமையாக நம்பினால் அவங்க, அதாவது என்னோட கோரிக்கை என்னென்னா, நான் என்னோட ஆதியாக நான் என்ன சொல்லுவேன்னா, என் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம கிளம்பலாம் வீட்டுக்குங்க தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் இந்திய இறையாண்மை கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு நீங்கள் விலகலை நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி இது நீங்கள் ஜல்லிக்கட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க, இதை சொல்லி ஏன் டைரக்ட் பண்ணாமல் ஏன் இதை விட்டு ஒரேடியாக முடிக்கணும் ஒரு கட்டாயம்? நான் இதுலேருந்து விலகி வந்து இது பின்வாங்குறேன் நான் சொல்லலை, விலகி நிற்கிறேன். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அதில் நான் ஒதுங்கி நிற்கிறேன். ஏன்னா என்னுடைய படங்கள் போட்டு வேறு கருத்துக்கள் எழுதுகிறாங்க, என்னுடைய படங்களை போட்டு வேறு விஷயங்களை வச்சு பேனர் பிடிக்கிறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 0. அதான் நான் சொன்ன மாதிரி 1% ஜல்லிக்கட்டுனா இவன் சொன்னால அதுதானே ஜல்லிக்கட்டுன்னு 1%க்காவது ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் குரூப்பாக நான் இருந்துட்டேன். அதாவது இது மூலமாக இன்ஃப்ளூயன்சராக இருந்துட்டேன். இவங்க அதை பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே இறங்கிடக்கூடாது, இவனும் இதே தான் சொல்கிறான் அப்படின்னு இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நான் விலகி நிற்கிறேன், இளைஞர்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. என்னோடய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டிருப்பேன். எந்த மதத்தை காட்டியும் நம்மளை பிரித்து விடக்கூடாது, நம்ம அனைவரும் தமிழர்கள், இந்த முழு வெற்றியும் இளைஞர்களுக்கு தான் போய் சேரணும், வேறு யாரும் இதை பறிச்சிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். நான் விலகி நிற்கிறேன், இளைஞர்கள் நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் போட்டிருந்தேன். வெற்றி கிடைக்கும் வரை இதை எடுத்துகிட்டு போங்கன்னு தான் போட்டிருந்தேன். இப்போ மாணவர்கள் மத்தியில் அறவழி போராட்டத்தில் எப்படி வரணுங்கிறத நீட்டாக அவங்க பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பீட்டா அமைப்பு கூட நீங்கள் எதுக்கு இப்போ சொல்லியிருக்கலாம், பீட்டா அமைப்பை பேன் பண்ணுறதுக்குள்ள ஃபுல்லாக நீங்கள் பேசுகிறீங்க, அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் ஜல்லிக்கட்டுங்கிறது மட்டும்தான் நம்ம போய் நின்றுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்திய இறையாண்மையை கெட்டு போகிறதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த விஷயத்தை சொன்னால் மாணவர்கள் அறவழியில் போடுறாங்க, இதை உங்களுக்கு அடுத்து கொண்டே வராமல் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஈஸியான விஷயம். நேற்று சென்னையில் தண்ணி அடிக்க கூட உள்ளே விடாமல் தான் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தேசிய கொடி இது பண்ணுறதுனால தான் நம்ம வந்து ரொம்ப போராட்டம் கலக்கமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இல்லைங்க, அது வந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற 1%. நான் ஏன் அதை வெளிப்படுத்தியாக சொல்கிறேன்னா, மாணவர்களுக்கு தெரியணும் அவனுங்களை அடித்து வெளில துரத்தணும்னு. துரத்திட்டாங்க, அதுதான் துரத்திட்டா எல்லாரும் சேஃபு. அதனால் அதை மக்கள்கிட்ட சொல்லிடணும், மாணவர்கள்கிட்ட சொல்லிடணும், இங்கே பாரு இந்த மாதிரி யாராவது வந்தால் நீங்கள் விடாதீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ திசை திரும்பல. மாணவர்கள் அதாங்க, நான் திருப்பி தான் சொல்கிறேன், இளைஞர்களும் மாணவர்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்க கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க. வேறு சில ஆட்கள் இதுக்குள்ளே பூந்து அதை திசை திருப்பிடக்கூடாது, நீங்கள் தெளிவாக இருங்கிறதான் என்னுடைய ஸ்டாண்டு. அண்ட் இதில் வந்து இப்போ இவங்க சொன்ன மாதிரி, இப்போ ஐயாலாம் சொன்ன மாதிரி இதில் நிரந்தர வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு அவங்க அதை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மாணவர்கள் தாராளமாக அவங்க அதை நம்பி அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தால் அவங்க தாராளமாக கிளம்பலாம். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க நிரந்தர ஐயா சொல்லிட்டாங்க, ஆனால் மாணவர்கள் மத்தியில் நிறைய இன்னும் குழப்பங்கள் இருக்க தான் செய்யுது ஜல்லிக்கட்டை பற்றி. அது இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் இருந்திருக்கலாம், சாயந்தரம் வரைக்கும் இருந்திருக்கலாம். இப்போ இவங்க தெளிவாக அதை வெற்றி அப்படின்னு அறிவித்ததுனால தாராளமாக மாணவர்கள் கலையலாங்கிறது தான் என்னோட கோரிக்கை. சரி, இப்போ கடைசியாக மாணவர்களுக்கு என்ன கோரிக்கை நீங்கள் வைக்க போறீங்க? அதாவது 2 நாளைக்கு அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா? இல்லைங்க, இது வந்து நான் சொல்லி அவங்க கேட்க போகிறதில்ல. நான் பர்சனலாக வந்து ஓகே, எனக்கு வெற்றி கிடச்சிருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. சட்டம் இப்போ முதலமைச்சர் பர்சனலாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு, பிரதமரும் வாக்குறுதி கொடுத்துருக்காரு, சட்டத்தை நாங்கள் ஏற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் இதை நேரில் பார்த்தனால எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதை நேரில் பார்க்காதவங்களுக்கு நம்பிக்கை வரலாமல் இருக்கலாம். பட் என்னை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு கிளம்புனா நம்ம ஜெயிச்சாச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியது.